மக்களே 50 எபிசோட்ல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேம் வச்சிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். அந்த கேம்ல ஒரு அட்வான்டேஜ் பிரின்ஸ் டீமுக்கா ரஜத் டீமுக்கா அப்படின்ற மாதிரி போச்சு. அதுல பிரின்ஸ் டீம் சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி அந்த கேமை ரீசெட் பண்ணி ஒரு கேம் விளையாட வச்சிருந்தாங்க. அதை பத்தி பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு பயங்கரமான மணிப்பாட்டில் மணியை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஒரு கெஸ்ட்டை உள்ள விட்டு ஒரு ஃபன் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபன் எலமெண்ட் பார்க்குறதுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கு ஐப்பு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ லக்ஷய், லவ்கேஷ், ரஜத் அண்டு ஃபயஸ் இவங்க 4 பேர் ஒரு கேங்காக இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து ஃபயஸ் வந்து கேட்குறாரு. ஏன்னா அந்த ஓட்டிங்கில் வந்து ஃபயஸுக்கே தெரியாமல் வேற மாதிரி ஓட்டிங் நடந்திருக்குது. அதை வந்து கேட்குறாரு, என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்ற மாதிரி. ஃபயஸுக்கு கொஞ்சம் இதில் மாற்று கருத்து இருக்கு போல. அதை அங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே இதை சொன்ன உடனே ரஜத் இந்த ஓட்டிங்கில் ஏன் இப்படிலாம் பண்ணோம், இதுக்கான காரணம் இதுதான்ற மாதிரி அவருடைய திட்டத்தை அங்கே சொல்லி திரும்ப என்னதான் முரண்பாடுகள்லாம் வந்தாலும் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. திரும்ப 4 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டு அதில் ரஜத்தும் ஃபயஸும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு அக்கு அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி, இது ஒரு வீடு மாதிரி அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருந்தது. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, நேகல் அண்ட் மனிஷா அண்ட் அர்ச்சனா இந்த டாஸ்கை பற்றியும் லீடரை பற்றியும் இந்த கேப்டன்ற மாதிரி ரஜத் மேலே இருக்கிற சில விஷயங்கள் இது எல்லாமே எங்கள் டிஸ்கஷனுக்கு வருது. எப்படி அர்ச்சனா இதெல்லாம், ஏன்னா அர்ச்சனா வந்து இப்போ அப்செட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நடந்த விஷயங்கள், ஏன்னா அர்ச்சனாவை கொஞ்சம் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாத, அர்ச்சனா சொல்கிறத கேட்குறது இல்லை அப்படின்ற மாதிரி ரஜத் டீமுக்கும் உங்களுக்கும் ஒரு விவாதம் மாதிரி போயிட்டு இருக்குல்ல. அதில் அர்ச்சனாவும் அப்செட்டு, அர்ச்சனா மேலே ரஜத் டீமுமே இப்படி தான் இருக்குது. ஓகே, இது இப்படி நடக்க இன்னொரு பக்கம் சிவ் அண்ட் கிருஷ்ணா இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆனஸ்டி லாயல் அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ வந்து சிவ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே ஒரு பக்கம் இவங்க அழ ஆரம்பிச்சிடறாங்க கிருஷ்ணா. ஏன்னா அவங்க நேகல் மேலே வச்சிருந்த ஒரு சில ஒப்பீனியன்லாம் இங்கே சேஞ்ச் ஆகிருக்க போல. அதனால அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து குறிப்பாக எனக்கு ஆருஷி கிட்ட ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வருது, அதனால எனக்கு செட் ஆகலை அப்படின்றத ஆருஷி பக்கமும் நேகல் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே காம் டவுன் பண்ணுறாரு, கூல் ஸோ அழாதீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி அங்கே தட்டி கொடுத்து ஒரு பக்கம் ஆறுதல் பண்ணுற சம்பவத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே இங்கே ஜென்யூனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அந்த ஒரு ஃபீலிங்ஸே எனக்கு இருக்க மாட்டேங்குது, யாரை நம்புறதுன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு பிரின்ஸ் வரார். பிரின்ஸ் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது கூட பிரின்ஸு பார்க்குறாரா அழுதுட்டு இருக்காங்க. உடனே பிரின்ஸ் வந்து நான் இருக்கேன்ற மாதிரி அவரும் அவங்கள தட்டி கொடுக்குறதும் சரி, இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் சிவித் ரிதி கிட்ட உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அங்கே ரிதி, சிவித் மற்றும் யாரு பிரின்ஸ், இந்த 3 பேர் தானே அந்த ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே சிவித்துக்கிட்ட கொடுத்து ரிதியை சேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ரிதி வந்து சேவ் ஆகக்கூடாது, சிவித்தை சேவ் பண்ணலான்னு அங்கே ரிதி விட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அந்த டிஸ்கஷன், பிரின்ஸ் பாய் எடுத்த டிசிஷன் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு அங்கே உண்டாகுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, நேகல் போயிட்டு ரஜத் கிட்ட பல விஷயங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு அந்த அலைன்ஸை பற்றியோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா. அடுத்து அர்ச்சனா வராங்க. அர்ச்சனா வெளியே வந்து அந்த லிவிங் ஏரியான்னு இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் உட்காந்துட்டு அர்ச்சனா பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரஜத்தை பற்றியும் இதெல்லாம் பிரின்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரஜத் வந்து மணிப்புலேஷன் இப்படிலாம் அர்ச்சனா பண்ணுவாங்கன்னு சொன்னபோது அங்கே அர்ச்சனாவுக்கும் ரஜத்துக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடக்குது. ரஜத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு ரஜத் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. நடுவில் வந்து ஃபயஸ் வந்து அர்ச்சனாவை பற்றி இதெல்லாம் வந்து பேசி அங்கே மாற்றி ஆர்குமெண்ட் நடக்குது. உடனே அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போட்ட பிளான்லாம் ஃபெயிலியர் தான், சக்ஸஸே இல்லை, நீ எல்லாம் ஒரு லீடர் ஆகிடுறான்ற மாதிரி அங்கே அவங்களுடைய வெறுப்புகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனா. ஓகே, இப்படி போது ஃபயஸ் வந்து லீடர் இவர் தான் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போய் முடியுது. ஸோ அர்ச்சனா அண்ட் ரஜத் அப்படியே வந்து பனி போரா இருந்தது, இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது, வெடிச்சு தீவிரமாக போயிட்டு இருக்கு. உடனே லைன் மாஸ்டர் வராரு, ஒரு கேமை சொல்றாரு. வந்து என்ன கேம்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 டீமாக பிரியணும் அப்படின்றது சொல்லிட்டாரு. பிரின்ஸ் டீம் அண்ட் ரஜத் டீம். ஒரு டீமுக்கு 7 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ ஆக மொத்தத்தில் வீட்டில் 19 பேர் இருக்காங்க. ஸோ மிச்சம் 4 பேர் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அந்த 4 பேர் யாருன்றதை பாருங்க. பிரின்ஸ் டீமில் ஷிவித்து, அமித்து, ஷிவ், யுவிகா, ரிதி அண்ட் ஆருஷி, இந்த 7 பேரா. அடுத்து ரஜத் டீமில் வந்து ரஜத், ஃபயஸ், லவ்கேஷ், லக்ஷய், வன்சஜ், மனிஷா அண்ட் விக்ராந்த் இவங்கெல்லாம். அர்ச்சனாவை டீமில் சேர்த்துக்கல. அர்ச்சனாவுக்கு பதில் விக்ராந்த் சேர்த்தோன்னா அங்கே அர்ச்சனா அப்செட் ஆயாச்சு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா, நேகல் சேர்க்கல, ஊர்வசி சேர்க்கல. அதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்க 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல இந்த கேமில். 5 4 இன்னொருத்தர் யாரோ பார்ட்டிசிபேட் பண்ணாமல் உட்கார யுவிகா.
அங்க காக்காக்கு பதில் யுவிகா வந்து இங்க காக்கா யுவிகா தான் ஃபர்ஸ்ட் டீம்ல எடுத்தாங்க, காக்கா சேஞ்ச் பண்ணியாச்சு. கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஸ் போட்டிருக்கு, ஒரு பஞ்சு மெத்த மாதிரி ஒரு பேஸ் போட்டிருக்கு. அந்த பஞ்சு மத்தியில வந்து ஒரு 4 கலர் பால்ஸ், கிரீனு, ஒயிட்டு, எல்லோ அண்ட் ப்ளூ. இந்த பாலா பக்கத்திலேயே வந்து அந்த பாலை வந்து தூக்கி போடுற மாதிரி பேஸ்கெட் வச்சிருக்காங்க. ஒரு 4 கலர்னா 4 கலர் பேஸ்கெட் இருக்குது. இப்படி அந்த பேஸ்கெட்ல அந்த பால் எடுத்து பேஸ்கெட்ல போடணும், இதுதான் கேம் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. அது கேம் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல உங்க முதுகுல கயிறை கட்டிடுவாங்க, முதுகுல கயிறை கட்டி உங்க மேல தூக்கிடுவாங்க. ஸோ அந்த கயிறோட எண்டு வந்து 7 பேர் டீம்ல ஒருத்தர் முதுகுல கயிறை கட்டி ஃபுல்லா முதுகு கை காலுன்னு கட்டிடுவாங்களா, மிச்ச 6 பேர்கிட்ட அந்த கயிறோட முனைகள் இருக்கும். ஸோ நீங்க பாலை எடுத்து முன்னாடி, ஐ மீன் 4 சைடு டைரக்ஷன் இருக்குங்க, ஃப்ரண்ட் பேக்கு சைடு 4 சைடு இருக்கா, 4 சைடும் பேஸ்கெட் இருக்கும். நம்ம பாலை எடுத்து முன்னாடி போய் போனோம்னா முன்னாடி இருக்கிற வெளிக்கணும், முன்னாடி 2 பேர் வெளிச்சாதான் நம்ம மூவ்மெண்ட் முன்னாடி போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் 5 கலர் பால் போட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணா ஒரு டீமுக்கு 1.5 லட்சம் சேர்த்து 2 டீமுக்கு 3 லட்சம் இப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்றது தான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் வந்து ரஜத் டீம் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இதுல வந்து யாரு வந்து அந்த சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லும் போது ரஜத் டீம்ல வந்து லவ்கேஷ் செலக்ட் பண்றாரு. அந்த கயிறு கட்டி தொங்க ஓடுறதுல லவ்கேஷும், அங்கிருந்து பாத்தீங்கன்னா ரஜத் வந்து ஷிவை செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி கேம் ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா வந்து மூவ்மெண்ட், ஏன்னா அங்க ஆல்ரெடி லவ்கேஷோட வெயிட் கம்மி இல்லை, அவங்க கேமை கரெக்டா புரிஞ்சு கொஞ்சம் லேட்டா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து எவன் புதுசா போறானோ அவனுக்கு தான் கஷ்டம், பின்னாடி போய் பண்றவன் ஈஸியா பார்த்து பண்ணிடலாம். இவன் போயிட்டு அங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி இவங்க முடிக்கிறாங்க. 5 பாலம் போட்டு ஒரு குறிக்கிட்ட டைம்ல முடிக்கிறாங்க. 1.5 லட்சம் ஜெயிச்சாச்சு. அடுத்து அர்ச்சனா கூப்பிட்டு போய் ஃபயர்ஸை அந்த ஸ்மோக்கிங் ஏரியால சில பல விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, ஷிவும் அந்த ஆருஷியும் அந்த கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஷிவ் வெயிட்டு ஆருஷி அண்ட் ரிதி என்ன பண்றாங்க, அங்க ஒரு மேட் இருக்கு, பால் இருக்கிற மேட்ல இந்த பக்கம் கிராஸ் ஆகுறது, பாலை தள்ளி வருதுன்ற மாதிரி நிறைய ரூல் பிரேக் பண்ணிட்டாங்க. உடனே வந்து அங்க வெளியே இருந்து ரஜத் டீம்லாம் கத்த லயன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, லயன் என்ன சொல்லிட்டாரு, கேமை வந்து ரீசேஞ்ச் பண்றேன், பாலை புஷ் பண்ணிருக்கீங்க, கேம் மேட்டை கிராஸ் ஆயிருக்கீங்க, இதெல்லாம் ரூல் பிரேக் அப்படின்னு சொல்லி கேமை ரீசெட் பண்ணிட்டாங்க. அங்க ஊர்வசியிலிருந்து பல பேர் ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, டாஸ்க் இவங்க கம்ப்ளீட் பண்ணி செம ஃபாஸ்டா பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா இவங்க டேக் எடுத்துட்டாங்கல்ல, பண்ணி முடிச்ச உடனே கேம் முடியுது. அதுக்கப்புறம் உடனே வந்து ரஜத் கேட்கிறாரு, ஏன் இப்பெல்லாம் பண்ணீங்கன்னு. ஏன்பா உங்க டீம்ல கொடுத்தாம்பா ரூல் பிரேக் பண்ணீங்க, நாங்க மட்டும் தான் பண்ண மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அங்க பதிலடி கொடுத்து டாஸ்கோட ரிசல்ட்டை சொல்றாங்க. பிரின்ஸ் டீம் 1.5 லட்சம் ஜெயிச்சு 3 லட்சம் டோட்டலா ஆயிடுச்சா. இந்த டாஸ்க்கை ரஜத் டீமோட பிரின்ஸ் டீம் வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு அட்வான்டேஜ்ன்ற மாதிரி சொல்லியாச்சு. இவங்க அட்வான்டேஜ் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரஜத் ரொம்ப அப்செட்டு, லவ்கேஷ் கிட்டையும் போய் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அங்கே ஆருஷி வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றா, இதெல்லாம் நடக்கிறா அப்படின்ற மாதிரி ஆருஷினை பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அடுத்து லயன் வராரு, வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஃபாக்ஸ், அந்த ஃபாக்ஸ் லேடி வந்து ஒரு டாஸ்க்கை கூப்பிட்டு போவாங்களே, இந்த வாட்டி வந்து ஃபாக்ஸுக்கு பதிலாக வெளியே இருந்து ஒரு கெஸ்ட், ஒரு காமெடி ரோல் பண்ற ஒரு கெஸ்ட் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் உள்ள வந்து எல்லாரையும் கலாய்னு கலாய்ச்ச பிரின்ஸ் எல்லாம் ஃபேமிலியா இருக்கிறதா இருக்கட்டும், ரஜத்தை பத்தியும் எல்லாரையும் கலாய்ச்சி விட்டாரு. அவங்களுக்கும் ஒரு சில டேர் கொடுத்தாங்க. இதுல குறிப்பா கிருஷ்ணாக்கு ஹிந்தி பேச வரல போல, அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்தியில நல்லா ஃப்ளூயண்டா பேசுமா அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சு கொடுத்தாங்க. அதை ஒழுங்கா பண்ணல. 50,000 ரூபா அதை ட்ரை பண்ணதுக்காக அவங்களுக்கு 50,000. அடுத்து தங் ட்விஸ்டர், நேகல் ஒரே டேக்ல தங் ட்விஸ்டர் கலக்கிட்டாங்க. அதுல நேகலுக்கு 50,000, ரிதியும் தங் ட்விஸ்டர் பண்ணதால ரிதிக்கு 50,000. அர்ச்சனா வந்து ஒரு பாட்டு பாட சொன்னாங்களா, அர்ச்சனாவும் அதுக்கேற்ற மாதிரி பாட்டு பாடி அவங்களுக்கு ஒரு 25,000. லவ்கேஷும் அவருக்கும் ஒரு தங் ட்விஸ்டர், ஒரு பயங்கரமான ஒரு லென்த்தி டைலாக்கு, அதை கரெக்டா ஒரே டேக்ல பேசணும் போது கொஞ்சம் கஷ்டம், அவரும் பண்ணாரு, அதனால 25,000. இவரு யாரு, ரஜத்துக்கு டான்ஸ் ஆட வராதுல, மனிஷா டெமோ பண்ண ரஜத் டான்ஸ் ஆட அதுக்கு ஒரு 50,000. ஃபைனலி அண்ட் ஃபயர்ஸ் அண்ட் அந்த லேடி வந்தாங்க இல்லையா, லேடியில் அது ஜென்னு தான், லேடி வேஷம் போட்டு அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி ஒரு 50,000 ரூபா சேர்த்து 3 லட்சம் ரூபாய் அந்த பணப்போட்டியில ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனாவும் மனிஷாவும் உட்காந்து டீமை பத்தி அடுத்து நிறைய டிஸ்கஷனா இருக்கட்டும். இப்போ மெயின் டார்கெட் லக்ஷய் அண்ட் லவ்கேஷா இருக்கு. அங்க வந்து அமித்தும் சிவித்தும் தான் டார்கெட் பண்ண போறாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்ற டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் நேகல் அண்ட் கிருஷ்ணா உட்காந்து நிறைய பேர் இந்த கேம்ல கான்ட்ரிபியூஷனே கொடுக்காம இருக்காங்க, அர்ச்சனா இந்த மாதிரி அப்படின்ற டிஸ்கஷன் இங்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அர்ச்சனா போய் வன்ஷஜுக்கு ரிதி அண்ட் சிமித் கிட்ட என்னதான் நடக்குது, சிவித்துக்குள்ள என்னதான் நடக்குது, லவ்வா இதுவா அப்படின்னு, ஏஜ்லாம் அதுல முக்கியமான்ற மாதிரி, ஏஜ் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி உட்காந்து அங்க பல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சம்பவம். நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து நேஷனல் சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.